friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சேலம் ஸ்பெஷல் தட்டு வடை செட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தட்டை வேணும். அது வந்து நம்ம கடையில வாங்குனதுனாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம இன்னைக்கு வந்து எல்லாமே வீட்ல செய்ய போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தட்டை பண்றதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் தோல் நீக்கின உளுந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பொன்னிறமா வறுபடட்டும். இப்போ இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா வறுபட்டு நல்ல வாசனை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸா நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி ரொம்ப பவுடரா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அரிசி மாவு, நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். கூடவே நம்ம பவுடர் பண்ணியிருந்தோம்ல உளுந்தும் பொட்டுக்கடலையும் அதை வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் ஏதாச்சும் அந்த உடப்படாமல் இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடும். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 கொத்து சின்னதாக நறுக்குனா கருவேப்பிலை இலை, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து வச்சிடலாம். ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வச்சிடலாம். அப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டான ஒரு சாசர் எல்லாம் ஏதாவது ஒரு கிண்ணம் வச்சுட்டு நம்ம அழுத்தும் போது அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒன்று உள்ளே சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து நான் மிதமான சூடில் வச்சுருக்கேன், ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக மொறுன்னு வந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டாலே நமக்கு தெரியும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நான் உடச்சி காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேவைப்படுற அளவுக்கு தட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு பூண்டு எண்ணெய் வைப்பாங்கல்ல, அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு 10 போல் பூண்டை ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கடிப்படும் போது நல்லா இருக்காது. கூடவே 1 சிட்டிகை உப்பு, ரொம்ப கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை கலந்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் ஊறி நல்லாயிருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக 2 சட்னி வைப்பாங்க. மேலே வந்து பச்சை சட்னி, கீழே வந்து கார சட்னி. பச்சை சட்னியை வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை நிறைய நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை, அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் நான் வந்து 2 எடுத்திருக்கேன், கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா சட்னி தயார். வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தது கீழே வைக்கக்கூடிய ரெட் சட்னி. அது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது வந்து லைட்டாக வறுபட்டதும் இதில் 5லேருந்து 6 பல் பூண்டு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துட்டு கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள் எல்லாமே அழகாக வெந்து ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது நடுவில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் சத்தான காய்கறிகள், பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கை நிறையா துருவின பீட்ரூட் வச்சுருக்கேன், ரொம்ப மெல்லிஸாக நம்ம துருவணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் துருவின கேரட், அதுக்கப்புறமா ஒரு பாதி மாங்காவை வந்து இந்த மாதிரி நீளமாக துருவி வச்சுருக்கேன். ஒருவேளை மாங்காய் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா எலுமிச்சை பழத்தோட சாறு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப சின்னதாக நறுக்குன வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை,
கூடவே கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே நம்ம எல்லாத்துலேயும் உப்பு சேர்க்குறோம், அதனால பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு. சில கடைகளில் வந்து அவங்க கொஞ்சம் மசாலாலாம் சேர்ப்பாங்க, சாட் மசாலா அந்த மாதிரி மசாலாக்கள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்டா. அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டையில் கீழே வந்து ரெட் சட்னி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அழகான காய்கறியெல்லாம் சேர்ந்தது அது. அதுக்கப்புறமா பூண்டை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சுருந்தோம்ல அதை வந்து அப்படியே கொஞ்சமாக அதுக்கு மேலே மறுபடியும் வந்து அந்த தட்டையில் பச்சை சட்னி வச்சுட்டு மூடிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பரான தட்டு வடை செட் தயார். டடா, நம்மளோட சுவையான தட்டு வடை செட் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து ஒரே வாயில் சாப்பிடணும் அப்படிம்பாங்க, 2 வாயில் சாப்பிடும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு டேஸ்ட்டுமே நமக்கு தெரியுது. அந்த பூண்டை அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சோம்னா அந்த ஃப்ளேவர் கூட நம்ம வந்து கடிக்கும்போது தெரியுது. ஒன்னொன்றுமே வந்து டேஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இதை செய்யும் போது கண்டிப்பாக இந்த ஃபுல் செட்டாக செய்யுங்க. அப்போ தான் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும் கண்ணு அங்கே போகுது. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.